ஸோ இந்த சீசன் முடியறதுக்குள்ளே இந்த கிளிமூக்கு மாங்காய் பெருசு கிடச்சிது, குட்டி இல்லாமல். கல்லுப்பு போட்டு நம்ம இந்த பெரிய கண் துருவலால் சீவி, தோல் நல்லா சீவிக்காங்க, ரொம்ப எடுத்துடக்கூடாது, மெல்லிஸாக சீவணும். இது மாதிரி பாருங்கள், சீவிட்டு இது இந்த மாதிரி துருவிட்டு இந்த கல்லுப்பு போட்டு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து வரமிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லெண்ணெயில் பெருங்காயம் கடுகு தாளிச்சிட்டு இந்த துருவின மாங்காய், ஊறின மாங்காய், உப்பில் ஊறின மாங்காய் வதக்கி துருவில் அதில் போட்டு அது ஒரு 1/4 பங்கு வெந்தவுடனே நம்ம வரமிளகா அப்படி ரெட் சில்லி பவுடர் போட்டு இன்னும் எண்ணெய் விட்டு நல்லா சுருளை வந்தவுடனே நம்ம வந்து வெந்தயப்பொடி போட்டு ஒரு அச்சு வெல்லத்தை நல்லா வந்து பாகு காய்ச்சி, ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், நல்லா கரைஞ்ச பாகு இருந்தால் போதும். அதை இதில் விட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 3 days தனியாக அந்த ஊற விட்டுட்டு நல்ல டார்க் பிளேஸில் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த நைட்டு வந்து 11 மணி ஆகுதா, 10 மணி ஆகுது, அந்த சேவலும் கோழியும் கத்திகிட்ருக்கு, அபூர்வமாக இருக்குது. 3 மாங்காய் துருவல் இவ்வளோ வருதுங்க. ஓகே, இப்போ வந்து கல்லுப்பு தீரப்போகுது, எங்கள் வீட்டில் ஆர்டர் பண்ணோம். நிதானமாக போட்டுக்கோங்க, ஏன்னா கல்லுப்பு வந்து அளவு தெரியாது, நம்ம சால்ட் யூஸ் பண்ணி தானே பழக்கம். ஸோ அது நல்லா கலந்து விட்டுடலாம், ஊறட்டும், மூடி வச்சிடலாம். காலையில் வந்து எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு காரம் போட்டு வெந்தயப்பொடி வெள்ளைப்பாகு போட்டு இறக்கிட்டு ஒரு 2-3 days அப்படியே மறைவான இடத்துல வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை. பயங்கரமாக தகிக்குதுங்க. நம்ம துருவின மாங்காய் உப்பு போட்டு நல்லா ஊறிடுச்சு 1 full day. இப்போ வந்து கடாய் நல்ல ட்ரை கடாயாக இருக்கணும். இந்த பக்கம் வந்து வெல்லம் கொதிச்சிட்ருக்கு நல்லா பாக்கிறதுக்கு. ஸோ இந்த ட்ரை கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் போட்டு கடுகு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாங்காவை போட்டு நல்லா வந்து பெரட்டி மூடி வச்சிட போகிறோம். அது நல்லா இத்து சொட்டி வெந்த உடனே நல்லா சேர்ந்து வரும். அப்போ இந்த வரமிளகா அப்படி ரெட் சில்லி பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை பொடி வாசனை போகிற வரலையும் வதக்கணும். வதக்கிட்டு ஃபைனலாக வெந்தயப்பொடி போட்டு ஃபெனுக்ரிக் பவுடர் வெந்தயப்பொடி போட்டுட்டு இது சூடை தணிக்கிறதுக்கு, ஏன்னா மாங்காய் சூடு, வரமிளகா அப்படி ரெட் சில்லி பவுடரும் ரொம்ப சூடு, இந்த சூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெனுக்ரிக் போடுறோம். ஸோ அதை போட்டு நம்ம வந்து கடைசியாக இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி இறக்கினோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற பாட்டில் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். அவ்வளோ எண்ணெய் விடாமலே அந்த வந்து ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கெலாம் இவ்வளோ பெருங்காயம் தேவைங்க, பொரியட்டும். இது பொரிஞ்சிடுச்சிங்க, நல்லா இவ்வளோ கடுகு வேணும். கடுகு வெடிக்கட்டும், வெடிச்சப்புறம் மாங்காய் துருவில் போட்டுக்கலாம். இது வெடிச்சிடுத்துங்க. இப்போ நம்ம மஞ்சப்பொடி போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பொரிஞ்சிச்சிங்க, மாங்காய் துருவில் போட்டுருங்க. இது மாதிரி நல்லா மொத்த மாதிரி வரணும். இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5 minutesக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுங்க. அதுக்குள்ளே இந்த பாகு ரெடி ஆகிடும். மாதிரி இருக்கும், மசிச்சுட்டு பார்க்கலாம். இது ஊறாமல் இப்போ தான் துருவி போட்டிங்கன்னா பரவாயில்ல, இது நல்லா 1.5 நாளைக்கு மேலே ஊறிடுச்சு. ஸோ அதனால் இது மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரத்தை போடலாம். என்னோட ஒரு லாஜிக் படி எப்போ காரப்பொடி போட்டாலும் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு காரல் வாசனையை அப்போவே அமைக்கிறோம். அது சுருட்டில் கலரிட்டு பார்க்கலாம். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் கலரிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதம் வந்து இதை பாருங்க, அல்வா மாதிரி அப்படியே சுருளை அந்த ஒட்டான இல்பச்சடியில் அப்படியே வரும். அப்போ தான் வந்து வி ஆர் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா காரல் வாசனை போய் சுருண்ட அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாக்கு ஆயிடுச்சுங்க. நம்ம ஊறுகாய் வேகிற வரலையும் அது முறியறதுனா கெட்டியாமல் இருக்கிறது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா பாகு அப்படியே இருக்கும். நம்ம இது ஜாஸ்தின்னு பட்டால் கூட அப்புறம் கூட ஒரு நாள் அப்பமோ பாயசமோ இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கிறிஸ்டலைன் ஆகாமல் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணோம். இது டிப்பு, ஃப்ரெஷ்ஷாக சேவ் பண்ணிக்கோங்க. பக்குவம் வந்துச்சுங்கிறது இதாங்க, எண்ணெய் பிரியுது பாருங்கள். இப்போ நம்ம வெந்தயப்பொடி போட்டுடலாம். ஒரு கலரிட்டு இந்த மாங்காய் சூட்டுக்கும் இந்த காரத்துக்கும் இவ்வளோ பொடி வேணுங்க. நான் எப்பவும் சொல்கிறது போல் போட்டவுடனே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கலரிடுங்க. வெந்தயப்பொடி போட்டவுடனே அந்த எண்ணெயை வந்து அது ஈட்டுரும். அதுக்காக வந்து பயப்பட வேணாம். திருப்பி பாருங்கள், ஸ்லோவாக லீக் ஆகுது எண்ணெய். ஸோ நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பாகு ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டாக்க ஆறும்போதே அது வந்து எண்ணெய் முதந்துட்டு மேலே வந்துடும்.
சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் சீசனுக்கு இந்த மாங்காய் அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு இவ்வளோ வெள்ளைப்பாகு வேணும். ஸோ நான் அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். கலர் அப்புறம் பாருங்கள், கடை ஊறுகாய் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சால்ட் வெர்ஷன் ஆஃப் அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க. ஸோ இதோட மாங்காவோட புளிப்பு, அப்புறம் நம்ம போட்ட உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கும். டேஸ்ட் பட்ஸை விட்டு பிரியவே பிரியாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.